நீட் தேர்விலிருந்து விலக்களிக்கப்படும் என்று உறுதிமொழி அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று கூற தயாரா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். இந்தியாவிலேயே மலைப்பிரதேசங்களில் இரண்டாவது அரசு மருத்துவமனையாக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. 353 கோடி ரூபாய் செலவில் 700 படுக்கைகளுடன் கட்டப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். மருத்துவ பணியாளர்களுக்கான குடியிருப்பு கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். முன்னதாக பழங்குடியினரின் பாரம்பரிய நடனத்தை முதலமைச்சர் கண்டுகளித்தார். அதன் பின்னர் உதகை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் 727 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார். 130 கோடி ரூபாய் மதிப்பிலான 56 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 15,634 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், நீலகிரி மாவட்டத்தில் சொந்தமாக வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக கூடலூரில் 26 கோடியே 6 லட்சம் ரூபாய் செலவில் 300 வீடுகள் கொண்ட புதிய கலைஞர் நகர் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். உதகை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதால் பிரதமர் பங்கேற்கும் விழாவிற்கு செல்ல முடியவில்லை என்று கூறிய முதலமைச்சர், தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு வராது என்று வாக்குறுதியளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடியை கேட்டுக் கொண்டார். தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதிமொழியை தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும். அதுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும். இது ஏதோ வெறும் தொகுதியோட எண்ணிக்கை பத்தின கவலை மட்டும் இல்ல, இது நம்ம அதிகாரம், உரிமைகள் மற்றும் எதிர்கால நிலங்களை பத்தின கவலை. புதுச்சேரியோடு சேர்த்து 40 எம்பிக்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டின் குரலை நாடாளுமன்றத்தில் நசுக்கிறாங்க. இந்த எண்ணிக்கையும் குறைஞ்சா தமிழ்நாட்டை ஒழிச்சிடுவாங்க, நசுக்கிடுவாங்க. மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? உருப்படியா ஒன்னும் பண்ணாம வாய்ச்சவடால் விட்டுட்டு இருக்கிறதுதான் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்க. மாநிலங்களவையில் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா மீதான விவகாரத்தில் 1 நிமிடம் மட்டுமே பேசியதாக கூறிய முதலமைச்சர், வக்ஃபு வாரிய சட்டத்திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை வழக்கு தொடர உள்ளதாகவும் தெரிவித்தார்.